ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர், படிப்பறிவு இல்லாதவர். அவருடைய அக்கா பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 19,403 பேங்க்கில் பணத்தை போட்டிருக்காங்க. அதை எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, இவர் ரொம்ப பலமுறை அந்த பேங்க்குக்கு செருப்பு தேய்கிற அளவுக்கு ஏறி இறங்கி நடந்து போயிருக்காரு. ஆனால் பேங்க் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, உங்கள் அக்கா வந்தால் தான் உங்களுக்கு பணத்தை எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் விரக்தியின் உச்சத்துக்காக போயிட்டார் அவர். தன்னுடைய அக்காவுடைய சடலத்தை நோண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாருன்னு வச்சுங்களேன். இந்த சம்பவத்தை பற்றி தான் இல்லை விரிவாக பார்க்க போகிறோம். ஒடிஷா மாவட்டத்தில் கேஞ்சூருங்கிற ஒரு மாவட்டம் இருக்குது. இந்த மாவட்டத்தில் ஒரு பழங்குடி வகுப்பை சேர்ந்தவர் தான் ஜித்து. இவருடைய அக்கா பேர் காக்ரா. இவருடைய அக்கா வீட்டுக்கார குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா 3 மாதம் முன்னாடியே இறந்துட்டாங்க. அதனால் தன்னுடைய சகோதரியின் பணம் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஒரு கிராமின் வங்கியில் ரூ. 19,403 இருந்திருக்கு. அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக ஜீத்து போயிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் சகோதரியுடைய சட்டப்பூர்வமான வாரிசு சான்றிதழ் உங்களுக்கு உரிமை இருந்தாச்சுன்னா, அதுக்கான சான்றிதழ் எதாக இருந்தாச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தான் உங்கள் சகோதரி இதில் வைப்பு தொகையாக உள்ள அமௌண்ட்டை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது படிப்பறிவு இல்லாத அவருக்கு புரியவே இல்லை. பல முறை வந்துட்டு இந்த வேகாத வெயிலில், ஒரு சுட்டரிக்கிற வெயில் எப்படி இருக்குது, ஒடிசாலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இந்த வெயிலில் அவர் வீட்டுக்கும் அந்த கிராமின் வங்கியும் பார்த்தா தூரம் 3 கிலோமீட்ரு. 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாரம் நடையாக நடந்திருக்கிறாரு. எப்படியாவது ஒரு பரிதாபம் காட்டினாச்சும், ஒரு கருணை அடிப்படையில்னாச்சும் அந்த பணத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிருக்காரு. பல முறை அந்த வங்கியை ஏறி இறங்கி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க திட்டவட்டமாக மறந்துட்டாங்க. ஒன்று பணத்தை எடுக்கணும், உங்கள் சகோதரி வந்தால் தான் பணத்தை எடுக்க முடியும், இல்லைன்னா ஆவணங்களை கொடுத்தா தான் பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏசியில் கூலாக அதிகாரிங்க உக்காந்துக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இவர் பார்த்திக்கிட்டே இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ சகோதரி வந்தால் தான் பணம் கிடைக்கும் போல இருக்குன்ட்டு இவர் நேராக போயிருக்காரு சுடுகாட்டுக்கு. சகோதரி புதைச்ச இடத்த அவர் நோண்டியிருக்காரு. நோண்டி அங்கே உள்ள எலும்பு கூட எடுத்துக்கிட்டு தன்னோட தோளில் சுமந்துக்கிட்டு இந்த வேகாத வெயிலில் மத்தியான வேலையில் பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் இருந்து அந்த கிராமின் வங்கிக்கு ரோட்டில் நடந்தே வந்திருக்கிறாரு. இதை பார்த்த பல பேர், பொதுமக்களாக இருக்கட்டும், அங்கே பேங்க்லேருந்து போகிறவங்க வராங்க, எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. எல்லோரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் மனநலம் குன்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டாங்க. இது வைரல் ஆகிட்டுருக்கு. பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போன அந்த ஸ்கெலிட்டனை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு காட்டியிருக்காரு. பேங்க் அதிகாரிலாம் எடுத்து போயிட்டுட்டாங்க இந்த எலும்பு கூட பார்த்துட்டு. உடனே அருகில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லிட்டாங்க இது போல் விஷயத்தை. அப்போ அவங்க வந்துட்டு, உங்களோட பணத்துக்கு நாங்கள் கேரண்டி, அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு நாங்கள் வழிவகையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பலமுறை நடந்திருக்கிறாரு. அவர் ஒரு பொருட்டாகவே மதிக்கல பேங்க் அதிகாரிகளும் சரி, யாருமே. இதனால் வெறுப்பின உச்சத்துக்கு போய் தான் அவர் இது போலெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. உடனே போலீஸார் பேச்சுவார்த்தையில், நீங்கள் இதை போய்ட்டு எந்த இடத்துல நீங்கள் எடுத்தீங்களோ அதே இடத்துல நீங்கள் புதைச்சிருங்க, உங்களோட பணம்லாம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் வழிவகை செய்வோன்ட்டு. இது ஒரு ஒடிஷாவில் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஆகிடுச்சுன்னு வச்சிங்கன்னா. வங்கியில் பல பேர் கோடீஸ்வரம்லாம் நிறைய பேர், விஜயமலையை போல் ஆள்லாம் பார்த்திங்கன்னா பணத்தை கோடிக்கணக்கில் வாங்கிக்கிட்டு வெளிநாடு தப்பிச்சு போயிடுறானுங்க. யாராவது ஏழைப்பாலாக தன்னோட சொந்த பணத்தை வைப்பு நிதியாக வச்சுருக்கிற பேங்க்கில் போய்ட்டு பணத்தை எடுக்க முடியறதில்ல. இதனால் அங்கே உள்ள சிஎம் மோகன் மாஞ்சி வந்துட்டு ஒரு என்கொயரியை வச்சுருக்கிறாரு. இதில் விசாரணை முடிவில் வந்துட்டு அந்த பேங்க் அதிகாரிகளை பார்த்திங்கன்னா கருணை அடிப்படையில் நடந்துக்காமல் மிருகத்தனமாக மனசாட்சியற்ற தன்மையில் நடந்திருக்காங்க. அவங்க மேலே உரிய நடவடிக்கையெல்லாம் எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதே போல் இவருக்கு பணம் யார் வைத்தாங்களோ அவங்களுக்கு இழப்பீடாக 20,000 கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆவணங்கள்லாம் விரைவில் வந்துட்டு அந்த வங்கியில் சமர்ப்பித்து அவருடைய வைப்பு தொகையான ரூ. 19,403 வந்து எடுக்கிறது வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு அடிஷ்னல் கலெக்டருக்கு இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்குறாங்க. அவர் விரைவில் இதை பணத்தெல்லாம் வாங்கி தர்றாருன்னு அவர் உறுதிமொழி எடுத்துருக்கிறாரு.